நீதியரசர் பொன் பாஸ்கரன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திருவள்ளுவர் அரங்கில் அண்மையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி, தனியார் கல்வி பண்பாட்டுக் கழக தலைவர் எஸ். ஆளவந்தார், மேனாள் நீதியரசர் எஸ். பாஸ்கரன், மேனாள் நீதியரசர் டி.என். வள்ளிநாயகம், மேனாள் நீதியரசர் எஸ். ஜெகதீசன், மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ, மேனாள் நீதியரசர் அரி பரந்தாமன் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக உயர்நீதிமன்ற மேனாள் நீதியரசர் பொன் பாஸ்கரன் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி. தொழிலதிபரும் இசை புரவலருமான டாக்டர் நல்லி குப்புசாமி இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீதியரசர் பொன் பாஸ்கரன் உடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாடமாக விளங்கிய ஒரு பொன் பாஸ்கரன் அவர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த அவர் கடலூரில் மாவட்ட நீதிபதியாக இருந்தவர். அவரது வீடு கடலூரில் கடற்கரை அருகே இருந்தது. ஆங்கிலேயர்கள் நீதிபதிகளின் இல்லங்களை ஊரின் தொலைவிலேயே வைத்திருந்தார்கள். காரணம், நீதிபதிகள் தொலைவிலேயே இருக்க வேண்டும், யாருடன் நெருங்கி பழக்கக்கூடாது என்பதனால். அப்படி பழகினால் தயவுதாட்சியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று அப்போதைய அரசாங்கம் நினைத்தது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது கூட பதவியேற்கும் நீதிபதிகள் நகரின் மத்தியில் மக்களோடு மக்களாக வசிப்பதில்லை. இந்த நீதிகளை எல்லாம் முழுமையாக கடைபிடித்தவர் நீதியரசர் உயர்திரு பொன் பாஸ்கரன் அவர்கள். பதவி காலத்தில் அவர் பொது விழாக்களில் அதிகம் கலந்து கொண்டதில்லை. அபூர்வமான 1-2 நிகழ்ச்சிகள் கூட நம் நினைவுக்கு வரவில்லை. எந்தவித சட்ட, சமூக, அரசியல் பிரச்சனைகளும் சிக்கிக் கொண்டவர் இல்லை உயர்திரு பொன் பாஸ்கரன் அவர்கள். தொடக்கத்திலிருந்தே அவர் வாழ்க்கை போக்குகளை தொகுத்து பார்ப்பவர்களுக்கு அது நன்றாக புரியும். அப்போது தென்னார்காடு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்த பாஸ்கரன் அவர்கள் பொது நிகழ்ச்சியிலிருந்து ஒதுங்கியே இருந்தார். முக்கிய தீர்ப்புகளை வழங்கிய பிறகு நிருபர்களை அவர் சந்தித்ததில்லை. அவர் சார்பாக அவரது நம்பிக்கைக்குரிய சிராஸ்தாரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் நிருபர்களுக்கு தகவல் சொல்லி கொண்டிருந்தார். கடலூரில் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் பேசணும் சொல்லியிருக்கின்றார். இந்த விழாவில் அவருக்கு அஞ்சலி செலுத்த பல முக்கியஸ்தர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ள நீதியரசர்கள் திருவாளர்கள் உயர்திரு கே. ஞானப்பிரகாசம், எஸ். ஜெகதீசன் அவர்கள், வள்ளிநாயகம் அவர்கள், ராஜேந்திரன், ஹரிபரந்தாமன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கோ, ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் மற்றும் எல்லா பிரமுகர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவர்களுடன் சென்னை பெருநகர் சேக்கிழார் கல்வி பண்பாட்டு கழகத்தின் தலைவர் திரு எஸ். ஆளவந்தார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு பொன் பாஸ்கரன் அவர்களின் நினைவை போற்றும் இந்த விழாவில் ஒரு சென்னை வாசியாக கலந்து கொண்டு உங்களுடன் சேர்ந்து நானும் அஞ்சலி செலுத்துகின்றேன். தோன்றா துணியாக இருந்து வழக்கறிஞர்களும் நீதியரசனும் ஆசிரியக்க வேண்டிக் கொள்கின்றேன். எனக்கு ரொம்ப ஒரு 40 வருஷமாக கிட்டத்தட்ட லட்சுமி காலினர் வீடு கட்டினதுலேருந்து பழக்கம்னா அப்பப்போ எங்களுதெல்லாம் பொதுவாக கோயில் சம்மந்தமாக அதில் இசை சம்மந்தமாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை வர்றதுனால உடனே சரின்னு வரேன்னு சொல்லுவார். கடைசி சில வருஷங்கள் நான் பார்க்கல தவிர அதுக்கு வெறும் என்னோடய சன் அதே லட்சுமி காலில் இருந்ததுனால போகும்போது பேரன் பார்த்து அப்படியே அவரை பார்க்கறதுக்கு போயிட்டு வந்துருப்பேன். ஒரு சின்ன நிகழ்ச்சி இந்த சமயத்தில் ஞாபகம் வருது. ஒரு தடவை நான் கபாலிஸ்ட் கோயிலில் தலைவராக இருந்தபோது அப்போ உயர்நீதிமன்றம் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்து வந்திருந்தார். அவர் நான் வந்து என்னுடைய டியூட்டின்ற முறையில் எல்லா இதுவும் விட்டு கோயில் மரியாதைலாம் பண்ணி நான் அங்கேருந்து அப்படியே நான் கோர்ட்டுக்கு கிளம்பினார். அவர் போன உடனே முதல் கேஸ் எங்களுடைய ட்ரேட்மார்க் கேஸு வந்து வச்சோடனே இந்த கேஸ் நான் விசாரிக்க மாட்டேன்ட்டார். அப்போ எங்கள் வக்கீல் சொன்னால் எதனால் விசாரிக்க மாட்டேங்கன்னு. இப்போ தான் எனக்கு மாலை மரியாதைலாம் போட்டு செட்டியார் அனுப்பிச்சி வச்சார். அதனால் அவருக்கு அறிமுறை ஏதாவது கோர்ஸ்க்கான மாற்றிடுறேன்னு. அப்போது எங்கள் வக்கீல் சொன்னார், சார் அவருக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு சார், நீங்கள் எப்படி எங்கேன்னு மாற்றுவீங்கன்னு. அவர் ஃப்ரெண்டு இல்லாமல் யாரோ ஒரு ஜட்ஜி இருப்பார், அங்கே மாற்றி விட்டுறேன்னார். இது சொல்லணுன்னா இவர் பழகும்போது அவ்வளோ ஜாக்கிரதையாக போயினார். இப்போ பாஸ்கரன் சார் அவ்வளோ சுலபமாக வந்து அதில் ஏதாவது பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஒரு அமைப்போ இல்லை அதை சார்ந்ததோ அப்படி இருந்ததுன்னா மீட்டிங்கெல்லாம் கூப்பிட்டா போக மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இசை, கல்வி அல்லது இது மாதிரி ஆன்மீகம் இது மாதிரி இதுக்கு வருவார். எப்போவும் சாந்தமாக இந்த படத்தில் பார்க்குறேன் அதே மாதிரி தான் இருப்பார். அவர் கோவப்பட்டு நான் நிறைய பழகிறேன், கோவப்பட்டு பார்த்ததில்லை, அதிர்ந்து பேச்சு கூட நான் பார்த்ததில்லை. உண்மையிலே நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றதுக்கு உதாரணம் வாழ்ந்து காட்டு உதாரண புருஷனுடைய நிலையாளது. எனக்கு இந்த பங்கு கொடுத்துக்காக நான் என்னுடைய குடும்ப சார்பில் நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். தனியார் பண்பாட்டு கழக தலைவர் எஸ். ஆளவந்தார் இவ்விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அரசர் பொன் பாஸ்கரன் அவர்களின் சேவையும் கடமையுணர்ச்சியும் இடுக்கண் வரும்போது அதை களையும் முறையும் எவ்வளவு சிறந்தது என்பதற்கு அவர் நினைவை பகிரவும் கேட்கவும் கூடியுள்ள இந்த பெருங்கூட்டமே ஒரு சான்று. சென்னை பெருநகர் சேக்கிழார் கல்வி பண்பாட்டுக் கழகம் 1998ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு நடராசன் அவர்கள் மதிப்பியல் தலைவராகவும், திரு பொன் பாஸ்கரன் தலைவராகவும், பொன்மார் திரு PV சம்பந்தம் அவர்கள் செயலாளராகவும், ஆர்ப்பாக்கம் திரு C. ராமநாதன் அவர்கள் சேர்க்கவும், மனோலயத்தில் சேர்க்கவும் வெறும் துணையாக இருந்தவர் திரு பொன் பாஸ்கரன் அவர்கள். சான்றோர்கள் நிறைந்துள்ள இந்த சபையை தலைமையேற்று நடத்துமாறு மேனாள் நீதியரசர் மனித உரை கழகத்தின் மேலாளர் தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேனாள் நீதியரசர் எஸ். பாஸ்கரன் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், நேர்மை, எளிமை, இனிமை என 3 பொருட்களையும் சரியான விகிதத்திலே கலந்து ஒரு ரசாயன கலையை உருவாக்கினால் அதில் உதிக்கின்ற ஒரு உருவம் நம்முடைய மறைந்த நீதியரசர் அவர்கள். அவருடைய இயல்பு மிகவும் இனிமையானது. புரிந்துணர்தல், பரிவு, பாசம் என அவரோடு பழையவர்கள் எல்லாம் அதை மிகவும் நன்கு அறிந்திருப்போம். இங்கே வந்திருக்கின்ற பலரும் என்னை விட அவரிடம் நெருக்கி பழகியவர்கள், அவரை அதிகமாக அறிந்தவர்கள். அவரை பற்றி கூற வேண்டுமென்றால், பொதுவாக இங்கே இருக்கிற பலரை எனக்கு பிடிக்கும், சிலர் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதே போல் உங்களில் பலருக்கு என்னை பிடிக்கலாம், சிலருக்கு என்னை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதர் அனைவரையும் விரும்புகிறவராக, அனைவராலும் விரும்பப்படுவராக இருப்பது என்பது மிகவும் அரிது. மேனாள் நீதியரசர் TN வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ என்று வாழ்ந்த, தன் பெயரிலேயே தங்கத்தை ஏந்தி நின்ற
பொன் பாஸ்கரன் மேனாள் நீதியரசர் இன்று நம்மிடம் இல்லை. இந்த நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே, மேனாள் நீதி அரசர்களே, மூத்த வழக்கறிஞர்களே, ஆட்சி பணியாளர்களே, இதய மருத்துவ நிபுணர் அவர்களே, எங்கு சென்றாலும் ஜெம் என்று பெயர் பெற்று அந்த பள்ளியின் தூய்மைக்கு உறுதியானவரே, மறைந்த மாமனிதர் புதல்வியே மற்றும் இந்த அவையில் அஞ்சலி செலுத்த அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மனித உரிமையினை காத்து நின்ற திரு பாஸ்கரன் நமது தலைவர் அவர்கள் தலைமையேற்க சேக்கிழார் கல்வி பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் ஆள வந்தார் வரவேற்பு நல்க, பெயரிலேயே கடையேழு வள்ளல்களில் ஒருவர் நல்லி என்ற திருநாமம் கொண்ட நல்லி அவர்களை படத்திறப்பு செய்ய நாம் எல்லோரும் ஒரு பொன்னான மனிதருக்கு, அமைதியான காந்திக்கு, பணியில் சிறந்த வினோபாஜிக்கு, நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட்ட ஒரு விவேகானந்தருக்கு, சூரியன் என்ற பெயரில் சூடு இருந்தாலும் நிலவின் குளிர்ச்சியாக இன்சொல் இனிது கண்டு மற்ற உள்ளங்களை வென்று தனிப்பெருமை பெற்ற என் அருமை அண்ணன் மாண்புமிகு பொன் பாஸ்கரன் அவர்களை நேற்றும் இன்றும் நாளையும் மறக்க முடியாது. அவர் பேசும் பொழுதெல்லாம் சின்னக்கண்ணன் அழைக்கின்றான் என்ற பாட்டு தான் நினைவுக்கு வரும். இனிய உளவாக எண்ணாத கூறல் கனியிருப்ப காய வருந்தற்று என்பது அவரது தாரக மந்திரம். பெரிய கண்ணனான நீதி அரசரான கோகுலகிருஷ்ணன் விருப்பத்தை ஏற்று இந்த சின்னக்கண்ணன் பாஸ்கரன் பதவியேற்ற நாளிலிருந்து பணி நிறைவு செய்த மறைவு நாள் வரை வள்ளுவரின் குரலில் பொருளாக வாழ்ந்தவர் என்று சொன்னால் இது மிகையாகாது. அவருடைய சிறப்பு எத்தனை பெரிது, உச்சநீதிமன்றத்தால் கூட போற்றப்பட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. வயது 90 தாண்டிய பிறகு கூட உச்ச நீதிமன்றம் இவரை அட்வொகேட் கமிஷனாக நியமித்தது என்றால் இவரது நேர்மைக்கு ஒரு சான்று. என் நினைவில் தெரிந்த நாள் முதல் ஓய்வு பெற்ற நீதியரசர் அல்லது வயதான வழக்கறிஞர் 90 வயதை தாண்டிய பிறகு கூட அவரிடம் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்ஷியன்ஸ் முழுமையாக நிறைந்து இருந்தது என்பது அந்த உச்சநீதிமன்றத்துக்கு தெரிந்ததென்றால் அது நமக்கெல்லாம் பெருமைதானே. இதுதான் இந்திய நீதித்துறை வரலாற்றில் இதுவரை நடந்த ஒரே சம்பவம் என்று கூறினால் அது மிகையாகாது. அவரோடு நெருங்கி பழகிய சகோதரர் ஞானப்பிரகாசம் அவர்களும் ஜெகதீசன் அவர்களும் அவருடைய இனிமை, பொறுமை, கனிமை முழுவதையும் உணர்ந்தவர்கள் மற்றும் ஏறத்தாழ 23 வெவ்வேறு துறையில் சாதனை புரிந்த மாமன்னர்கள் அவரது நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டு என்பதே அவர் ஒரு பௌர்ணமி நிலவு என்பதற்கு சான்றாகும். இந்த அவையில் அமர்ந்திருக்கும் அவரது புதல்விக்கும் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆறுதலை சொல்லி, இனி எனது இனிய நண்பனை எங்கே காண்பேன் என்று நீதியரசர் மேனாள் பாஸ்கர் நினைவுகூறி அமைகிறேன். வணக்கம். மேனாள் நீதியரசர் எஸ். ஜெகதீசன் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், இந்த படத்தை பார்த்தால் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். இப்படி ஒரு சிரித்த முகம் யாருக்கு இருக்கும் என்றால், உள்ளத்தில் ஒரு குறையும் இல்லாமல் எல்லோருக்கும் அன்பு செலுத்தும் ஒரு நல்ல உள்ளத்துக்குத்தான் இந்த சிரித்த முகம் இருக்கும். அப்படிப்பட்டவரை பற்றி பேசுவது என்றால் நிச்சயமாக நாள் கணக்கில் பேசிக்கொண்டிருக்கலாம். 1964 நான் அவரோடு பழகியவன். ஒரு கோகுலகிருஷ்ணன் ஆஃபீஸில் வீரமணி இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவரும் கோகுலகிருஷ்ணன் ஆஃபீஸில் இருந்தவர். நீண்ட நாள் பழக்கத்தை வைத்துக்கொண்டு பேசுவது என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டிலும் கூற விரும்புகிறேன். அவர் நெருங்கி பழகியவர் திரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் நடராஜன் அவர்கள். இருவரையும் அடிக்கடி பார்க்கலாம். இருவருக்கும் உள்ளது ஒற்றுமை என்னவென்றால், யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத குணம். யார் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்து நேரில் கூப்பிட்டாலும் மறுக்காமல் தயக்கமின்றி நேரில் சென்று அவர்களை வாழ்த்துவது. இந்த இரண்டும் நிச்சயமாக நாம் கடைபிடிப்பது என்றால் சிறிதே கஷ்டம்.
எப்பொழுது நேரமில்லை என்று சொல்லலாம் என்று தான் நாம் யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த இருவரிடமும் நான் கற்றுக்கொண்டது அது ஒன்றுதான். யார் வந்து நேரில் அழைத்தாலும் சென்று அவர்களை வாழ்த்தி வருவது நமது கடமை என்ற ஒரு பண்பாட்டோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள். அந்த மாதிரி ஒரு நல்லுள்ளத்தை இன்று நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அது ஏன் என்று தான் சிந்திக்க வேண்டும். அவர் வாழ்ந்த வகை அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மற்றவர்கள் சொல்லியது போல் அவர் வாழ்ந்த வகையில் நாம் நடந்து காட்டினால்தான் அவர்களுக்கு நாம் செய்த கைமாறாகும். அவர்களோடு நாம் பழகியதற்கும் இருக்க கைமாறாகும். அப்படி இல்லை என்றால் ஏதோ சும்மா பழகினோம், பார்த்தோம், போனோம் என்ற ஒரு முறையில் இருக்கும். அவ்வாறு இல்லாமல் அவருக்கே உண்டான இந்த பொறுமை, பணிவு இவற்றை நாம் சிறிதும் தயங்காது கடைப்பிடித்து மனிதநேயத்தோடு மற்றவர்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்பதை நம் மனதில் இருத்தி நாம் செயல்பட்டோமானால் அதுவே அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வழி செய்யும். மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ இவ்விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். எங்களை போன்ற இளம் வழக்கறிஞர்கள் விரும்பி சென்று வாதாடக்கூடிய ஒரு நீதிமன்றமாக திரு பாஸ்கரன் அவருடைய நீதிமன்றம் இருந்தது. என் நடராஜன் சீனியர் அட்வொகேட் கூட திரு பாஸ்கரன் அவருடைய கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்குகளில் அவர் இளம் வழக்கறிஞர்களை என்கரேஜ் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஜட்ஜ். எனவே வழக்குகளை எங்களிடம் கொடுத்து அனுப்புவார். சீனியர் அல்லது ஜூனியர் என்ற வித்தியாசம் இல்லாமல் நியாயத்தை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக ஐயா இருந்தார்கள். அவருடைய நீதிமன்றத்தில் சட்டத்தை தாண்டி ஒரு ஹியூமன் டச் இருக்கும். எப்போதுமே ஒரு மனித நேயத்தோடு வழக்குகளை அணுகக்கூடிய நீதிபதியாக இருந்தார். அது எங்களுடைய நினைவலைகள் எப்போதுமே இருக்கக்கூடியது. டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சரி, எங்கெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்கொயரி கமிஷன் அமைக்க வேண்டுமோ அதற்கு அவர் மிகவும் நாடியது அல்லது நம்பியது நீதியரசர் திரு பி. பாஸ்கரன் அவர்கள் தான். தலைவர் அவர்களும் நீதியரசர் திரு ஜெகதீஷன் அவர்களும் சொன்னது போல அவர்களுடைய நினைவை போற்றுவது என்பது அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்த எளிமை, நேர்மை மற்றும் மக்கள் தொண்டினை நாம் தொடர்ந்து செய்வதுதான் நம்முடைய பணியாக இருக்கக்கூடும். மேனாள் நீதியரசர் அரி பரந்தாமன் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், எல்லோரையும் அவருக்கு பிடிக்கும்ன்றது என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் பெரிய தூர பழக்கம் இல்லை. கடந்த 15 ஆண்டுகளாக சென்னபுரி அன்னதான சமாஜத்தில் நான் உதவி தலைவராக இருக்கிறேன், அவர் தலைவராக இருக்கிறார். அதுதான் எனக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய உறவு. என்னென்னா, இந்த 15 ஆண்டு, அவர் 36 ஆண்டு இருந்திருக்கிறார். என்ன கேட்டால் அவர் வகித்த பதவிகளிலேயே நீண்ட காலம் இருந்தது இங்கே தான் நினைக்கிறேன். 36 ஆண்டுகள் இந்த ட்ரஸ்ட்டில் இருந்திருக்காரு. அது ஒரு ஆர்ஃபனேஜ். அது 1892ஆம் ஆண்டு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் பதிவு செய்யப்பட்டது. 1892. இப்போது நாங்கள் அவர் மறைந்ததற்கு பின் எங்களுடைய மேனேஜிங் கமிட்டி கூட்டத்தில் அதுக்கான இரங்கல் செய்தியை போட்டு அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்க பத்மாவதி அம்மையாருக்கும். அந்த கடந்த 15 ஆண்டுகளில் அந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட அவர் தவறாமல் கலந்துக்கிட்டு இருக்கார். அநேகமாக நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, அங்கே மேனேஜிங் கமிட்டி கூட்டம், ஜென்ரல் பாடி கூட்டம், அப்புறம் பள்ளியில் நடக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள், குறிப்பாக ஆனுவல் டே, இன்னும் மற்ற எந்த நிகழ்வில் அவரை கூப்பிட்டாலும் கடைசி வரைக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூடவே இருப்பார், பேசுவார். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நிதானமாக பேசுவார். அதனால் என்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கில் இருக்கக்கூடியவங்களையே அதிகமாக தொலைபேசி பேசுகிறாருன்னா அவர் தான் பேசியிருப்பார். ஏதாவது பேசினா அந்த அன்னதான சமாயத்தை பற்றி தான் பேசுவார். தொடர்ந்து அதை பற்றி எப்படி நடந்துகிட்ருக்கு,
அப்படின்னு சொல்லி அதை தான் நான் முக்கியமாக இங்கே பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பிரச்சனை வந்தபோது கூட மாசிலாமணி அவர்களை வழக்குரைஞராக நியமித்து அதில் நாங்கள் ஒரு வெற்றியும் பெற்றோம். அங்கே இதில் இப்போ இன்னும் வழக்கு இருக்குது. அதில் நான் இருந்தாலும் கூட அவர் தான் அதை மாசிலாமணியை தேர்வு செய்தார், அவங்க நடத்தணும். இந்த விவரத்தில் அவர் 3 நீதிபதிகள் சம்பந்தமான பதவிகளில் இருந்தார். 1 மாவட்ட நீதிபதி, சேல்ஸ் டேக்ஸ் அப்பல்லட் ட்ரைபுனல்ன்றது மாவட்ட நீதிபதி தான். 2 ஹைகோர்ட் ஜட்ஜ். அது 2 விதமாகவும் எனக்கு சுத்தமாக அவருக்கு தெரியாது. அவர் அதை நீங்கள் யாரும் போடல இதில். அடுத்து அவர் சேர்மன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபஸ்ட்டு சேர்மன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல். இப்போது அது வைண்ட் அப் செய்யப்பட்டது. அங்கே நான் கிட்டத்தட்ட டெய்லி ஆஜராவேன். எனக்கு ஏன்னா ஹைகோர்ட்லேயோ மாவட்ட நீதிமன்றத்துலேயோ நான் ஆஜராக மாட்டேன். ஏன்னா நான் லேபர் சர்வீஸ் தான் நான் பார்த்தது, முழுக்க 100% அதான் பார்த்தது. அப்போ அவர்கிட்ட போனால் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுப்பார், யாருக்குமே டிஸ்மிஸ் ஆகாது. அதனால் ஏதோ ஒரு ஆர்டர் கொடுப்பார். அப்போ அப்போ கூட பர்சனலாக பழக்கம் கிடையாது. இந்த 15 ஆண்டுகளில் தான் அவருடன் ஒரு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவருடைய இறுதியாக 96வது பிறந்த நாள் விழா அங்கே தான் அவர் கொண்டாடினாங்க குடும்பத்தார். அவருக்கே தெரியாமல் அன்றைக்கி நடத்தினாங்க. அன்றைக்கி என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் வர முடியல, நான் அன்றைக்கி மதுரையில் இருந்தேன் அவங்க அந்த நிகழ்ச்சியில். இந்த அவரை நினைவு கூறுவது என்ன கேட்டால், அவரை ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா த பெஸ்ட் ஹியூமன் பீயிங், சிறந்த மனிதாபிமானம் மிக்கவர். அதனால் அவரை எல்லாரும் இங்கே நினைவு கூற வேண்டும். நன்றி, வணக்கம்.